ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட கிரீப்பர் கிங் எம்சி. இன்றைக்கி நாம் வந்து மோர் டிஎன்டி மாட்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த மாடில் பார்த்திங்கன்னா நிறைய டிஎன்டி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நியூக் 2 மாட் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து நியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடு. இது ஏதோ ஸ்டோன் பிளாக் மாதிரி சத்தம் வந்து ப்ளேஸ் பண்ணான். ஓகே, அவ்வளோதானா? ஃபஸ்ட்டு மாடு ஊட்டிக்கிச்சு, சுத்தமாக சரியில்லை. செகண்ட் மாடுக்கு போவோம். இந்த டிஎன்டி லான்ச்சர் யூஸ் பண்ண முடியல கைஸ். செகண்ட் மாடில் வந்தது ஏன்னு தெரியல. பாருங்கள், யூஸ் ஆக மாட்டேங்குது. சுத்தமாக யூஸ் ஆகலை. ஆனால் ஒன்று வந்துருக்கு. செகண்ட் மாடலோட பேக்கப் இருக்குது. இதையும் யூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே, டிஎன்டின்னு ஏதாவது இருக்கா? முதல்ல இருக்குது கைஸ். செகண்ட் மாடல் இதை ஆட் பண்ணியிருக்கான். இது என்னது? நியூக்கா? என்னவா இருக்கும்? என் ஃபோனால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமானே தெரியலையே. இது ஒன்றும் இல்லை. மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. மேலே ப்ரெஷர் பிளேட் ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். மேலே ப்ளேஸ் பண்ண முடியல, சைடில் ப்ளேஸ் பண்ண முடியுது. ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. மேலேயும் ப்ளேஸ் பண்ண முடியல. முதல்ல சாலிட் பிளாக்கா? நான் சாலிட் பிளாக் தான், நான் ப்ளேஸ் பண்ண முடியல. ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணி பார்ப்போம். இக்னைட் காட்டுது. ஐயோ, என்னது கைஸ் இது? பெருசாக வருது. ஐயோ, இதெல்லாம் என் ஃபோனை ஹேண்டில் பண்ணுமான்னு தெரியல. எடுத்தோடனே பெரிய டிஎன்டி யூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது. ஏன்னா நாஷியா வருது, பாய்சன் வருது. க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால தப்பிச்சேன். எக்ஸ்ப்ளோஷன்னா ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். ஐயோ, ஹேண்டில் கூட பண்ண முடியாது போல இருக்கே ஃபோனால். ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். புகை தான் கைஸ் தெரியுது. இப்படிலாம் கிடைக்குது. அந்த டைமில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜீரோ FPS. என்ன கைஸ் இது? 0 FPS ஓடிட்டுருக்கு ஃபோனு. ஐயோ, ஜீரோ FPS ஓடுது. என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் வெயிட் பண்ணுறேன். மைன்கிராஃப்ட் விட்டே போச்சு. அந்த மாடுக்குள்ளேயே போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து உள்ளே போகணும் போல இருக்கே. லோடிங் ஸ்க்ரீனே இப்போ தான் ஷோவாக போகுது. உங்களால் வீடியோவில் நோட்டீஸ் பண்ண முடியாது, ஆனால் கேமே மெயின் மென்யூவே பயங்கரமாக லேக் ஆகுது. ஏன்னு தெரில.
Protect baby turtles from hostile mobs. Did you know that the building terrain ரொம்ப நேரம் ஆகுது கைஸ் யூஸ்வலோட. பில்டிங் டெரைன் முடிஞ்சிச்சு. லோடிங் ரீசோர்ஸஸ். என்னது கைஸ் இது? பிளாக் மட்டும் நான் நினச்சதோடு அது பவர்ஃபுல்லாக இருக்குது. சங்காக உடஞ்சிருக்கு. டெசர்ட் டெம்பிளெலாம் காணோம் கைஸ். டெசர்ட் டெம்பிளெலாம் காணோம். எவ்வளோ தூரம் இம்பேக்ட் வந்திருக்கு பாருங்கள். ஒரு டெசர்ட் டெம்பிள் இருந்துச்சான்ற மாதிரி இருக்குது கைஸ். ஐயோ 10-15 வெடைச்சா ஃபோன் தாங்காது. மாடு ரொம்ப டேஞ்சரஸ் கைஸ். இந்த மாடு ரொம்ப டேஞ்சரஸ். இந்த டிஎன்டி வெடிச்சு பார்ப்போம். DYN கைஸ் மல்டிபிள் ஆகுது. ஃபோன் திரும்பவும் க்ராஷ் ஆகிடக்கூடாது. கேம் திரும்பவும் க்ராஷ் ஆகிடக்கூடாது. பிளாக்காக பீரானாலே க்ராஷ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். இதுவும் அது அளவுக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் க்ளோஸ். இம்பேக்ட் கொஞ்சம் க்ளோஸ். எடுத்தோடனே பெரிய டிஎன்டி வெடிச்சிட்டேனே. ஃபஸ்ட் சின்னதாக நான் டெஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். வேறு என்னென்ன இருக்குது? வெயிட் பண்ணுங்கள். லேட்டராக 6 நியூக்கு வச்சு வெடிக்க போகிறோம். 6 நியூக்கை வந்து வெடிக்க வைக்க போகிறோம். ஓகே 10 வச்சாச்சு. டேமேஜ் ஒன்றும் பெருசாக இல்லை கைஸ். பிளாக்ஸே டிஸ்ட்ராய் பண்ணல. பெட்ராக் பஸ்டரா பேரை கேட்டாலே பயங்கரமாக இருக்கே. ஓ ஃபயரும் இது கொடுக்குது. கோலம் தப்பிச்சிருச்சு கைஸ். கோலம் தப்பிச்சிருச்சு. கோலம் தப்பிச்சிருச்சு. ஓகே இந்த வில்லேஜ் நாங்கள் பார்ப்போம். இந்த நியூக்கை. ஓகே ஓகே வெடிக்க போகுது. வில்லேஜ் இருக்கிறதே தெரியாமல் போய்டும்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் காட்டிடுறேன். எப்படியும் ஸ்க்ரீனை பார்த்தா லாக் அடிக்கும். அதாவது கோல்டன் ஆர்மரை வந்து இந்த ஆர்மரை வச்சு ரிப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது நியூக்ளியர் ஆர்மரை வச்சு. அது போட்டிங்கன்னா சர்வைவ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே ஹெல்மெட்டு போட்டாவது அப்படி தெரியுமா? நான் இதை பார்த்தா அப்படி தெரியல. போட்டால் அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அவ்வளோ லேக் அடிக்குது.
ஸ்க்ரீன் விட்டாவது வெளில வந்துடலாமா, இன்வென்டரி விட்டாவது வெளில வந்துடலாமா? இன்னும் ஸ்மோக் ஆகிட்டு இருக்குது கைஸ், அவ்வளோ லேக் அடிக்குது. இப்போ தான் கைஸ் கையில் ஐட்டமே மாறுது. இவ்வளோ லேகியாக இருக்குது. ஐயோ, இங்கே வில்லேஜ் இருந்துச்சா? ஒரு பிளாக் ஸ்மித் வேறு இருந்துச்சே. ஒரு நியூக்கோட எஃபெக்டே இப்படி இருக்குன்னா நம்ம 6 நியூக் வெடிக்கும் போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இது ஆழம் ஒன்றும் போகல கைஸ், ஆனால் பெருசாக இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். கோல்டன் செஸ்ட் பிளேட் ஆல்ரெடி போட்டிருக்கேனா? ஓ, போட்டால் மாறுது கைஸ், போட்டால் மாறுது. இந்தா ரொம்ப லேக் அடிக்குது கைஸ். அடுத்த இது மூவ் பண்ணுறதே லேட் ஆகுது. ஓகே ஓகே, பாருங்க கைஸ், நியூக்ளியர் ஆர்மர், ஃப்ளைங்டன் ஸ்டீல். இன்னும் சாண்ட் விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் லேகு குறையில. எல்லா சாண்டு வாட்டர் எல்லாமே விழுந்து முடிச்சோடனே லேகு குறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஐட்டம் கீழே கிடக்குது இல்லை, லேக் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த வில்லேஜ் எல்லாம் இருந்த அடையாளமே தெரில. ஸ்க்ரீப்பரும் அந்த நியூக்ளியர் மாதிரி தான் இருக்கும். அதுவும் அந்த நியூக்ளியர் எஃபெக்டும் ஒன்று தான். நான் பார்ப்போமா? இல்லை கைஸ், அது அந்த மாடில் வந்த க்ரீப்பரு. இதா அந்த அந்த ஃபஸ்ட்டு மாடு க்ரீப்பர். இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. க்யூட்டாக இருக்குது. இதா அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இல்லை. கேம் சேஞ்சிங் மெக்கானிசம்னு எதுவும் இல்லை. ஓகே, பொருளெல்லாம் தூக்கி உள்ளே வச்சாச்சு. மற்ற டிஎன்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. இந்த ஸ்கல் எமோஜி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. இந்த பர்பிள் பண்ணலை. டார்க் க்ரீன் பண்ணலை. இந்த மெலன் மாதிரி இருக்கிறது பண்ணலை. ஓகே, எல்லாத்தையும் வெடிக்க வச்சு பார்த்துருவோம். அந்த கிரேட்டரை பாருங்கள் கைஸ், ஏதோ ஆஸ்ட்ராய்டு விழுந்த மாதிரி இருக்குது. ஆனால் நருட்டோ வாரா இருக்குல்ல, மதர ஆஸ்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கேன். காபப் வந்துருச்சு, போயிடுச்சு. ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்தா இது TNTX2, இது TNTX4. ஓகே ஓகே, இது வந்து இது என்ன டிஎன்டி? இது டிஎன்டி என்னன்னு தெரில. இது TNTX8 இருக்கணும். வெடிக்குமா? பேருக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குமா? ஆமாம் கைஸ், ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒர்த்தே தான். TNTX8 வந்து ஒர்த்து தான். ஓகே, இது என்ன? இது என்ன பண்ணோம்? இக்னைட் கொடுப்போம். என்ன ஃபயர் சுற்றுது? ஓ, இது ஃபயர் டிஎன்டி. ஃபயர் மட்டும் கொடுக்கும். மேலே என்னமா போகுது? ஓகே, ஒரு நியூக்கு கொஞ்சம் வெடிச்சு பார்ப்போமா திரும்ப? ஆமாம், நியூக்கு வெடிச்சு பார்ப்போம். எத்தனை வைப்போம் பார்க்கலாம். 1 2 3 வைப்போமா? இல்லை 6 லக்கி நம்பர், 6 வச்சிடலாம்.
1 2 3 ஓகே, எல்லாத்தையும் இக்னைட் பண்ணிடலாம். சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் என் ஃபோன் வெடிச்சாலும் அதிசயம் இல்லை. ஓகே, சுற்றுது ஏதோ சங்கு சக்கரம் மாதிரி சுற்றுது கைஸ். புகையை கிளப்பிட்டாங்கோ. 10. ஐயம்மா லேக் பயங்கரமாக இருக்குது. மூவ் பண்ண கூட முடியல. மேலே அந்த ஸ்மோக், அந்த நியூக்ளியர் பாம் வந்தால் ஒரு மஷ்ரூம் ஸ்மோக் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஹிரோஷிமா நாகசாக்கி மாதிரி. ஐயோ அப்பா, பயங்கரமாக லேக் அடிக்குது. முடியலையே, லேக் ஓவராக இருக்குது கைஸ். நிறுத்திடலாமா இல்லை ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்? இன்னும் 1 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியோ ஃபோன் தாங்காதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாரி கைஸ், உங்களுக்கு இதனால இது காட்ட முடியாது. எப்படியோ கேமுக்குள்ளே திரும்ப லாகின் ஆனால் ஐயோப்பா வெடிச்சிருக்கு. ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிச்சயமாக கேமில் ஆகுதான் கைஸ். மேலே கூட போக முடியல பாருங்கள். மேலே பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. பிளாக்கெல்லாம் எப்போயோ உடஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு லோடே ஆகலை. டெசர்ட்டில் செஞ்சுருக்கக்கூடாது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. இதுக்கு மேலே வச்சுருந்தா என் ஃபோன் ஹீட் ஆகிடும். நிறுத்திக்கலாம் கைஸ். இன்னொரு கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திடலாம். இப்போ தான் ஒரு டிஎன்டிஏ ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. எஃப்பிஎஸ் பார்ப்போம். எஃப்பிஎஸ் பார்த்து நிறுத்திக்கலாம். 0 2 FPS, திரும்ப 0 1 FPS. மேலே ஏறி பார்ப்போம். ஜீரோ FPS கேமை ரன் பண்ணுற ஒரே ஆள் நாம தான். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை கைஸ். எஃப்பிஎஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவ்வளோதான், வீடியோ முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே என்னால் முடியாது, என் ஃபோனாலேயும் முடியாது. அது கதற ஆரம்பிச்சிடும். சரி கைஸ், பாய், டாடா.